வணக்கம் நண்பர்களே. பிழைப்புக்காக எல்லா ஜீவராசிகளுமே ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கால நேரம் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில கால நேரங்கள் நமக்கு வாரி கொடுக்கும், சில கால நேரங்கள் நம்ம காலை வாரி விடவும் செய்யும். ஆனால் சில கால நேரங்கள் கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து இரையை பிடிக்கணும். அப்படி சில ராசிகள் இன்னும் சில வருஷங்களுக்கு இந்த கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து ஜீவனம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னம், இவங்களை பற்றி சொல்லணும்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவுமே சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமச்சனி, இன்னொரு பக்கம் ராகுகேதுவுடைய தொந்தரவு. ஸோ பர்சனலாகவே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கெரியர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் வேலை செய்யுது. ஆனால் இவங்களையும் இந்த லிஸ்ட்டில் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, மற்ற ராசி லக்னங்களுக்கெல்லாம் அந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களே பிரச்சனையாக இருக்காங்க. அதாவது இதை அவங்கள குறை சொல்லலை, அவங்களுக்கான அந்த பர்சனல் டைம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சரியாக இல்லை. ஸோ அதனால் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது கிளியராக இருக்காது. அவங்க எதையோ யோசிச்சுட்டு எதையோ கோட்டை விட்டுடுவாங்க. உண்மையிலேயே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நிஜத்தில் அவங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்களுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. அவங்க ஒரு பெரிய இல்யூஷனுக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மற்றவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேட்குறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ இப்போதைக்கு அவங்க தயார் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பெரும் பிரச்சனை. ஏன்னா கிரக அமைப்புகள் பர்சனலாக அவங்கள கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதனால தான் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களாம் லைஃப்பில் ரொம்பவுமே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. ஈவன் அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க எதுவுமே இல்லாதவங்க மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கெரியர் ரிலேட்டடாகவும் இவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் கோபமும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். தனிப்பட்ட முறையில் இவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இது அவங்களுடைய கெரியரையும் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால் இவங்களும் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருங்க. இது முடியாது தான், பட் அதை புரிஞ்சுக்கவாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, உங்களுக்கும் அந்த திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை சரியான நேரத்தில் கிராப் பண்ணிக்கணும். விட்டுட்டீங்க அப்படின்னா அது திரும்ப பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களுடைய மனசு உங்களை பற்றி டிமோட்டிவாக ஏதாவது சொல்லிகிட்டு இருக்குன்னா அதை கேட்கவே கேட்காதீங்க. செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.